வணக்கம் மக்களே, எல்லா பேரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து ஒரு சீரியஸான டாப்பிக்கு. நான் மனசில் பட்டதை அப்படியே ஓப்பனாக நான் பேச போகிறேன். இது வந்து ஸ்கிரிப்டடோ கிடையாது, எதுவுமே கிடையாது. நீங்கள் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து எனக்கு ஒரு சில நாளாக வந்து ரொம்ப பயங்கரமாக ஃபீல் ஆகுது. ஏன் நம்ம ஆடியன்ஸ் இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரேண்ட் வீடியோன்னே வச்சுக்கோங்க. அதே சமயத்தில் இந்த வீடியோ வந்து நான் ஒரு ஜாலியான வீடியோவை மேக் பண்ண போகிறது கிடையாது. உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதுக்கான எடிட்டும் நான் பண்ண போகிறது கிடையாது. இந்த கண்டென்ட்டை உங்ககிட்ட வந்து சேர்க்கணும். மேபி ஃப்யூச்சரில் ஒரு வருஷம் 2 வருஷம் கழித்து மற்ற மூவி மேக்கர்ஸாக அவங்க பேசலாம். அதுக்கு முன்னாடி நான் இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட பேசியே ஆகணுன்றதுக்காக தான் நான் இந்த டாப்பிக்கே வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு இந்த டாப்பிக்கை பார்க்க இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் பாருங்கள், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. வேறு ஏதாச்சும் என்டர்டெயின்மெண்ட் வீடியோ நம்ம சேனல்லே இருக்குது, அது பார்க்கலாம், நீங்கள் பாருங்கள். ஓகேவா? சரி, இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, தமிழ் ஆடியன்ஸுக்கு ஏன் வந்து தமிழ் சினிமா மேலே அவ்வளோ வெறுப்பு? அதே மாதிரி இன்னொரு விஷயம், நான் எல்லா ஆடியன்ஸையும் சொல்ல, ஒரு சில ஆடியன்ஸ் வந்து இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு வீடியோ போடுறேன், அந்த வீடியோ பாருங்க. 100 கோடி 150 கோடின்னு இங்க போட்டு குப்பை படத்தை எடுக்கிறாங்க. சீரியஸா சொல்றேன், குப்பை படத்தை எடுக்கிறாங்க. பார்த்து தூக்கி குப்பையில போற மாதிரி தான் இருக்கு. இது 30 கோடி தான் பட்ஜெட்டா. கிராஃபிக்ஸ் அல்டிமேட்டா இருந்துச்சு. ஆடியோ ரேஞ்சிங் சொல்ல மாட்டேன், பார்த்தோன்னா கொஞ்சம் அப்லிஃப்டிங்காக இருந்துச்சு. தயவு செஞ்சு இவங்களுக்கு 100 கோடி 200 கோடி கொடுங்க, விஎஃப்எக்ஸை பிச்சு எடுத்துருப்பாங்க. பார்த்தீங்களா, அந்த ஆள் வந்து என்ன சொல்கிறா, தமிழ் சினிமாவில் குப்பை படங்கள் தான் வருது, ஹை பட்ஜெட்டில் எடுக்கிற குப்பை படங்கள் ஒண்டி தான் பண்ணுறாங்கன்ற மாதிரியான ஒரு சில விஷயம் அவர் சொல்கிறாரு. இது வந்து அவரோட கருத்து. எல்லா பேருக்கும் அவங்க கருத்து சொல்கிறதுக்கு வந்து ஒரு சுதந்திரம் இருக்குது, அதை வந்து தாராளமாக சொல்லலாம். அது வந்து இப்போ பிரச்சனை இல்லை. ஆனால் அது அவர் ஒருத்தரோட கருத்தாக இருந்தால் நான் வந்து இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கான அவசியமே எனக்கு இருந்திருக்காரு. ஓகேவா? அந்த கருத்தை நிறைய பேர் வந்து சொன்னாங்க. ஓகேவா? அந்த சேனலில் வந்து அந்த வீடியோ ஒண்டி கிடையாது, நிறைய வீடியோவில் தமிழ் சினிமாவில் பாருங்கள் இவ்வளோ செலவு பண்ணி குப்பை படம் எடுக்கிறாங்க, அவங்க பாருங்கள் 30 பட்ஜெட்டில் இவ்வளோ படம் எடுக்கிறாங்கன்னு சொல்லி பாராட்டுறாங்க. நல்ல விஷயத்த பாராட்டுவாங்கப்பா. தமிழ் மக்கள் எப்பவும் வந்து சூப்பரான விஷயத்தை வந்து சூப்பராக இருக்குன்னு பாராட்டுவாங்க. மஞ்சுபில் பாய்ஸ் இதெல்லாம் பார்த்தியா, நீ ஏன் அதுக்கு வாய்ஸ் கொடுக்காம இந்த படத்துக்கு ஏன் வாய்ஸ் கொடுக்குற சொல்லி நீங்கள் கேட்டீங்கன்னா, மஞ்சுபில் பாய்ஸ் அளவுக்கு லோக்கா கிடையாது, ஆவேசம் அளவுக்கு லோக்கா கிடையாது. லோக்கா வந்து இட்ஸ் ஆவரேஜ் ஃபிலிம். ஓகேவா? இப்போ கூட நான் தான் சொல்லுவேன், இட்ஸ் ஆவரேஜ் ஃபிலிம். நம்ம ஆளுங்க தான் ஊதி 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 அதை வந்து பெருசாகுது. இது வந்து ஒரு ஜஸ்ட் ஆவரேஜ் ஃபிலிம். ஓகேவா? ஆனால் இதே படத்தை வந்து தமிழில் எடுத்திருந்தோம், இங்கே ஸ்லோக்கா வந்து ஒரு தமிழ் படம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஆளுங்க ரிவ்யூ எப்படி இருந்திருக்கோம் தெரியுமா? என்ன வேம்பையரை சூப்பர் ஹீரோன்றாங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் போருங்க, செகண்ட் ஆஃப் கொஞ்சம் ஆவரேஜ் தான், கதை வெயிட்டே இல்லை, என்னங்க படம் இப்போ வச்சுருக்காங்கன்னு சொல்லி பேசுவாங்க. இதே மலையாள படம்னால இந்த ரிவ்யூ இப்படி வருது. இதுதான் நான் ஓப்பனாக சொல்லுவேன். மறுபடியும் சொல்கிறேன், எல்லா தமிழ் ஆடியன்ஸும் அப்படி பண்ணுறது கிடையாது. ஒரு சில ஆடியன்ஸ் அப்படி இருக்காங்க. இப்போ ரிவ்யூ கொடுத்தார்ல, அந்த மாதிரியான ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த ஆடியன்ஸ்க்கான பதிவாக இருக்கும்னு சொல்லி தான் வந்து இந்த வீடியோவை நான் மேக் பண்ணுறேன். அதே சமயத்தில் தமிழில் வந்து கண்டென்ட் இல்லைன்னு அவனும் சொல்லக்கூட கூடாது. ஏன்னா அவ்வளோ கண்டென்ட் கொட்டி கிடக்கு. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, மலையாள சினிமா கண்டென்ட் கிங்கு, அவங்க கிட்ட கண்டென்ட் வந்து லோ பட்ஜெட்டில் சூப்பராக எடுப்பாங்க, வேறு லெவலில் எடுப்பாங்க, மலையாள சினிமாவை பார்த்து கற்றுக்கோங்க, மலையாள சினிமா தான் எல்லாமேன்ற மாதிரி வந்து நீங்கள் பேசுகிறீங்க. ஃபைன், நான் உங்களுக்கு ஒத்துக்கிறேன். உங்கள் ஒப்பீனியன் 100% கரெக்டு, நான் ஒத்துக்கிறேன். நீங்கள் கண்டென்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஆள் தானே. அப்படி இருந்தால் 3 BHKன்னு ஒரு படம் ஏன் ஃப்ளாப் ஆகணும்? ஏன் ஹவுஸ் பெட்டுன்ற ஒரு படம் ஃப்ளாப் ஆகணும்? ஏன் டிஎன்ஏன்னு ஒரு படம் ஃப்ளாப் ஆகணும்? சொல்லுங்கள். ஏன் கலெக்ஷன் ஆகலை? மார்கன் எடுத்துக்கோங்க, நீங்கள் கேட்ட நல்ல த்ரில்லராக இருக்கக்கூடிய ஒரு படம் மார்கன், அந்த படம் ஏன் ஃப்ளாப் ஆகும்? அந்த படத்துக்கு ஏன் கலெக்ஷன் வரல? நீங்கள் கண்டென்ட் ஆதரிக்க ஆள் தானே, போய் படத்தை பார்க்க வேண்டியது தானே. ஏன் பண்ணலை? உங்களுக்கு அது ஒரு மலையாள படமாக இருந்திருந்தால், இன்கேஸ் 3 BHK மலையாள ஃபிலிம்னு சொல்லியிருந்தா போய் கொட்டியிருப்பீங்க. ஓகேவா? படத்துக்கு அவ்வளோ கலெக்ஷன், அவ்வளோ ரிவ்யூ, அந்த படத்தை பற்றி மட்டும்தான் பேசியிருப்பீங்க. ஓகேவா? அது ஒரு தமிழ் படம்னால நீங்கள் வந்து அந்த படத்துக்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டேங்கிறீங்க. அதுதான் வந்து ஒரு ஆக்சுவல் ஃபேக்ட். நீங்கள் ஒத்துக்கோங்க, ஒத்துக்காமல் போங்க, உங்கள் மனசில் இருக்க வன்மம் இதுதான். ஓகேவா? என்ன உங்கள் மைண்ட் செட் ஆயிடுச்சுன்னா, தமிழ் படத்தை நல்லா இருக்குன்னு சொன்னால் நம்ம சினிமா மேதாவின்னு நினச்சிக்க மாட்டாங்க, இந்தமாதிரி மலையாள படத்தை வந்து நல்லா இருக்குன்னு சொன்னால் நம்மளை மேதாவின்னு நினச்சிப்பாங்க ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் போட்டு தமிழ் படத்தை அடிக்கிறீங்க. அதுதான் உண்மை. ஏன் கூலியே வந்து மலையாள படமாக இருந்தால் கூட நீங்கள் பயங்கரமாக ஆதரவு வச்சுருப்பீங்க. அதுதான் உண்மை. நீங்கள் வந்து மலையாள படத்தை சப்போர்ட் பண்ணாதீங்கலாம் நான் சொல்ல வரல. மலையாள படத்தில் நல்ல கண்டென்ட் இருக்குது, அதே நல்ல கண்டென்ட் தமிழ் சினிமாவில் இருக்குது. ஏன் அந்த கண்டென்ட்டை ஆதரிக்க மாட்டேங்கிறீங்க? ஓகேவா? பெரிய ஹீரோ ஏன் இந்த கதை பண்ண மாட்டேங்கிறாங்க? நீங்கள் ஒரு கொஸ்டின் வந்து வைக்கிறீங்க. அக்செப்டட், ஒரு சூப்பரான கொஸ்டின், நான் ஒத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்ல கதைகள் கொண்ட லோ பட்ஜெட் படத்தை நீங்கள் ஆதரிங்க.
ஓகேவா. அதுக்கப்புறம் பெரிய ஹீரோக்கு வந்து போகலாம். இப்போ லோ பட்ஜெட்டில் போட்டால் நல்ல கண்டென்ட்டே வந்து ஃப்ளாப் ஆகுதுன்னா எப்படி பெரிய ஹீரோ வந்து இந்த மாதிரி நல்ல கண்டென்ட் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க? புதுசாக இனோவேஷனாக யோசிச்சு ஆடியன்ஸ் சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்னு நீங்களே ஒரு ரிசல்ட் வச்சுருக்கீங்க. நீங்கள் எப்படி பெரிய ஹீரோ வந்து இந்த மாதிரி நல்ல கதைகளை வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க? ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பெரிய ஹீரோ கதை முக்கியம் இருந்தால் நான் போக மாட்டேன், சின்ன பட்ஜெட் படம் நல்லா இருந்தால் தான் நான் போவேன். ஃபார் எக்ஸாம்பிள் ரெட்ரோ டூரிஸ்ட் ஃபேமிலி. ரெட்ரோ படத்துக்கு ஆதரவு கம்மியாக தெரிவிச்சிங்க, ஆனால் டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு வந்து ஆதரவு சூப்பராக தெரிவிச்சிங்க. அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் வந்து கிட்டத்தட்ட 60-70 இன்சிடென்ட் நடக்கணும். அப்பதான் பெரிய ஹீரோஸ் வந்து கதை தான் முக்கியம்னு சொல்லி நினச்சிப்பாங்க. ஓகேவா. நீங்கள் ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து ஹிட்டு கொடுத்தா பத்தாது, டூரிஸ்ட் ஃபேமிலியால் நிறைய படங்கள் வந்து ஹிட்டு கொடுக்கணும். அப்பதான் நீங்கள் கேட்குற கான்செப்ட் வந்து பெரிய ஹீரோஸ் பண்ணுவாங்க, எல்லாம் யோசிப்பாங்க. லோகாவோட சம்பளம் வந்து 30 கோடி, லோக்கியோட சம்பளம் 50 கோடி, எவ்வளோ கேவலமாக கதை எடுத்துருக்காரு பார்த்தீங்களா வந்து நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் லோகா பட்ஜெட்டோட ஒரு கம்மியான பட்ஜெட்டில் படம் எடுத்தது தான் கைதி. அவர் அந்த படம் பண்ணனால்தான் அவருக்கு 50 கோடி சம்பளம் கொடுத்துருக்காங்க. அதே எவனாச்சும் பேசுனீங்களா? பேச மாட்டீங்க, மாட்டவே மாட்டீங்க. ஓகேவா. உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் தமிழ் இண்டஸ்ட்ரி ஒரு கேவலமான இண்டஸ்ட்ரி, தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்குது கண்டென்ட் சரியில்லை, தமிழ் இண்டஸ்ட்ரி நாசமாக போகும், அதுதான் உங்களோட மெயின் ஒப்பீனியன். ஓகேவா. இதில் வந்து ஃபேன் ஃபைட் வேறு. இப்போ வந்து எஸ்கேவோட மதராசி படம் ரிலீஸ் ஆகுதுன்னா தனுஷ் ஃபேன்ஸும் சூர்யா ஃபேன்ஸும் போட்டு அடிக்கிறீங்க. உங்கள் படம் ரிலீஸ் ஆகும்போது என்ன பண்ணுவாங்க? சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸும் சேர்ந்து வந்து அடிப்பாங்க. இதுதான் வந்து நடக்கும். மாற்றி 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 அடிச்சுக்கிட்டே வந்து நம்ம இண்டஸ்ட்ரியை நம்மளே முடிச்சு விட்டுறோம். ஆனால் வந்து அதர் இண்டஸ்ட்ரியில் நம்ம எல்லா பேரும் விட்டுருமே, ஆஹா மலையாள படம், ஆஹா தெலுங்கு படம்னு சொல்லி நம்ம போய் வர்ணிக்கிறோம். நான் சொல்ல வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான், தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி நல்ல நல்ல கண்டென்ட்ஸ் இருக்குது, இதை வந்து நீங்கள் ஆதரிங்க. ஓகேவா. நான் வந்து தமிழ் சினிமாவில் பெரிய ஹீரோ படத்தை கொண்டு தான் போவேன்ற ஒரு மைண்ட் செட்டை மைண்ட்லேருந்து தூக்கி போடுங்க. ஸ்மால் பட்ஜெட்டில் நல்ல கதைக்கு நான் ஆதரிப்பேன்னு சொல்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வாங்க. வந்தீங்கன்னா ஒரு 60 படம் இந்த வருஷம் ரிலீஸ் ஆன பெரிய ஹீரோ படம் எல்லாம் ஃப்ளாப்பு, ஸ்மால் பட்ஜெட் படம் எல்லாம் ஹிட்டு. எதனால் ஹிட் ஆச்சு? நல்ல கண்டென்ட்னு சொல்லி யோசிச்சு பெரிய ஹீரோ நல்ல கண்டென்ட்டை சஜஸ்ட் பண்ணுவாங்க, அவங்க நல்ல கண்டென்ட்ஸ் கேட்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க படம் பண்ணுவாங்க, நம்ம இண்டஸ்ட்ரியும் பீக்காக ஆகும். ஓகேவா. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அது பண்ணவே மாட்டேங்கிறீங்க. பெரிய ஹீரோ படம் ரிலீஸ் ஆனால் எல்லா பேரும் அடிக்கிறதுக்கு தயாராகிடுங்க, ஸ்மால் பட்ஜெட்டை கண்டு கூட மாட்டேங்கிறீங்க. இன்னும் இப்படி தான் இருக்கும் இண்டஸ்ட்ரி. ஃபஸ்ட்டு நீங்கள் மாறுங்க. ஓகேவா. நீங்கள் வந்து எந்த படத்தை ஆதரிக்கிறீங்களோ அதேமாரி படம் தான் வந்து தமிழ் சினிமா பண்ணும். ஓகேவா. நீங்கள் வந்து நல்ல கதைகள் இருக்க படத்தை வந்து ஆதரிச்சிங்கன்னா நல்ல கதைகள் வரப்போகுது. நீங்கள் ஆதரிக்க மாட்டேங்கிறீங்களே. உங்களுக்கு தேவை அந்த மாஸ் கமர்ஷியல் படங்கள் தேவை. ஆனால் இந்த மாதிரி மலையாள படம் ரிலீஸ் ஆச்சுன்னா நம்ம தமிழ் கிரியேட்டர்ஸை பிடிச்சி திட்ட வேண்டியது. ஏன் அது பண்ணுறீங்க? எனக்கு இதுதான் என்னோடய ரேண்ட்டு. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். நிறைய பேருக்கு இது மேலே கருத்து இருக்கலாம், காண்டு இருக்கலாம். நான் சொன்னவங்களுக்கு காண்டு இருக்கும், ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு வந்து கருத்து இருக்கலாம். ஸோ அது எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்ல வேண்டிய விஷயம் இதுதான், நான் சொல்லிட்டேன். இதுதான் சொல்கிறது ஒன்றும் இல்லை, பிடிச்சிக்கோ.